சிபிஐ முழுமையான அறிக்கை தாக்கல் பண்ணி இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பொய்யானது, இந்த வழக்கில் புகார் பொய்யானது. இதை நாம பேசும்போது அன்னைக்கு வானத்துக்கு பூமி குதிச்சானுங்க. நிக்கிதாவும் ஒரு பெண் தானே, அந்த நிக்கிதாவை போய் இப்படி பேசலாமா? ஒரு பொய்யான புகாரை கொடுத்து ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கால, அவளை வேற எப்படி சொல்லி அழைப்பது? நான் ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக கொதிச்சாங்க. இதுதான் நாகரிகமா, இதுதான் கலாச்சாரமா, இப்படிதான் பேசுவீர்களான்னு. ஏண்டா எங்க வீட்டுல ஒரு சாவு விழுந்ததுன்னா எங்களுக்கு தெரியும். 24 வயசு இளைஞ நாளைக்கு நம்ம சித்தி பையனாவோ பெரியமா பையனாவோ நம்ம சொந்தக்காரவோ இருந்தா நமக்கு வலிக்காது? ஏன் நாமளா இருந்தா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வலிக்காது? என்ன தப்பு பண்ண? எந்த தப்புமே பண்ணல. தன் குடும்பத்தை காப்பாற்ற படிச்சுட்டு காவல் நிலையத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல செக்யூரிட்டியா மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் தான் உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனை தூக்கி அடிச்சு கொன்னா, அதுவும் கொடூரமா அடிச்சு. யாரா கேட்க போறோம்? நம்மள நமக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. எஸ்பி சொல்லிட்டாரு, மேல இருந்து உத்தரவு வந்துருச்சு. பெரிய அதிகாரி சொல்லிட்டாருன்னா அந்த அதிகாரி சொல்லிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனத்துக்கான முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது தான் நீதியரசர் ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க.